மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இப்படி ஒரு நிகழ்வு, இப்படி ஒரு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் இவ்வளோ அழகாக இங்கே அசெம்பிள் ஆகி ஒரு நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு விஷயம் இதில் என்னால் பங்கு பெற முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அண்ணன் சொன்னார் இல்லையா, அண்ணன் சேகர் பாபு அவர்கள் சொன்னார், இந்த பசிக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தா பத்தாது, அது சரி வராது சொல்கிற மாதிரி இந்த மூளைக்கு என்ன கொடுக்கணும், ஒரு தேர்ஸ்ட் ஃபார் நாலேஜ், நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை வளர்த்தி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங் யூ. அப்புறம் கடைசி வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டே இருப்போம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த எஜுகேஷனே அந்த தாகத்தை இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கான, இன்னும் புது புது விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான தாகத்தை உருவாக்கி விடுறது தான் அந்த எஜுகேஷனோட பர்பஸ் நான் நினைக்கிறேன். அதுக்கான ரொம்ப அழகான முயற்சி இது. நீங்கள் எல்லாருமே இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதை நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக பயன்படுத்தி லைஃப்பில் ரொம்ப நல்லா முன்னுக்கு வருவீங்க. உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கு பெருமை சேர்ப்பீங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. அண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு பயிற்சி மையம், அண்ணன் சொன்னார் பொலிட்டிக்கலாக எந்த இதுவும் இல்லாமல் அதனால் கலந்துக்க வந்திருக்கோன்னு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதை எடுத்து சொல்லணும். அது யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அதை நம்ம தெளிவாக சொல்லணும். இப்போ நிறைய விஷயங்கள் லாஸ்ட் டைம் நான் அந்த மீட்டிங்கில் வந்தப்போதும் நான் பார்த்தது, நான் அப்சர்வ் பண்ணது எல்லாம் சொன்னேன்னா, ஸோ அதே மாதிரி இங்கே எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பண்ணுறது ஷோவில் நிறைய பசங்களை நான் பார்க்குறேன், நிறைய ஃபேமிலிஸை பார்க்குறேன். இந்த அரசோட திட்டங்களால் எவ்வளோ தூரம் பயன்படுறாங்கன்னு பார்க்குறேன். அந்த காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், பெண்களுக்கான பல விஷயங்கள், அதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு போகும்போது அங்கே வந்திருக்கிற நல்ல மாற்றங்கள், அதே மாதிரி கார்ப்பரேஷன் பார்க்ஸ்குள்ளே போகும்போது அங்கெல்லாம் பண்ணியிருக்கிற அந்த அழகுபடுத்தி இருக்கிற விஷயங்கள், அங்கே சரியான விதத்தில் அதை பயன்படுத்துறதுக்கான முயற்சிகள் பண்ணின விஷயங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது. ரொம்ப அது எப்படி சொல்கிறது, நம்ம கண்ணை மூடிட்டா கூட இல்லை, திறந்து பாருங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்கிற ஒரு 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 உணர்ச்சியை நமக்கு கொடுக்கறது. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சி, அதுவும் நம்மளோட ஆனரபிள் சீஃப் மினிஸ்டரோட பர்த்டேயை முன்னிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. விஷிங் ஹிம் அ வெரி ஹெல்தி அண்ட் ஹாப்பி லாங் லைஃப். இன்னும் நிறைய மக்களுக்காக சேவை பண்ணுறதுக்கு அவருக்கு கடவுளும் மக்களும் வாய்ப்பு கொடுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். Thank you so much. All the best to all of you. I hope நீங்கள் எல்லாரும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை, again I am reminding you, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரொம்ப நல்லா பயன்படுத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இன்னும் லைஃப்பில் ரொம்ப அழகாக க்ரோ பண்ணுவீங்கங்கிறது எங்களோட நம்பிக்கை. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். உங்கள் கையில் லேப்டாப்பும் உங்கள் கையிலும் ஃபோன் இருந்தால் உலகமே உங்கள் கையில் இருக்குது. பட் அதை எப்படி பயன்படுத்திக்கிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறீங்க, உங்கள் டைமை எவ்வளோ ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறீங்க, அது ரொம்ப முக்கியம். ஹாவ் அ ரோட் மேப், தெளிவாக இருங்க. அடுத்த 10 வருஷத்தில் நான் இந்த இடத்துல இருக்க போகிறேன்னு பி ஃபோக்கஸ்ட், என்ஜாய் பண்ணலாம். இந்த ஸ்டூடெண்ட் லைஃப் மாதிரி பெஸ்ட் டைம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு பெருசாக ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றும் இருக்காது. ஆனாலும் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேஸ் இன் யோர் லைஃப். இங்கே நீங்கள் சரியாக செயல்பட்டுட்டிங்கன்னா அப்புறம் லைஃப் இஸ் செட்டில்டு. நான் சொல்கிறது பொருளாதார ரீதியாக மட்டும் கிடையாது. ஆஸ் அ பர்சன் யூ ஹாவ் ஸோ மச் டு லேர்ன். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது.
அந்த ஒரு ஆர்வத்தை இன்னும் நீங்கள் உருவாக்கிக்கங்க, கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ்.